பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் நம்மளை கைவிடுவார்? யோசித்து பாருங்க. நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளோட வசனத்து மூலியமா பேசிக்கொண்டிருக்கிற தேவன். மனிதர்களை நம்பி ஏமாறது போதும். மனிதர்கள் நம்பினால் நீங்க கைவிடப்பட்ட நிலைமையாக உங்க வாழ்க்கை காணப்படும். தேவன் பிள்ளைகளே, மனுஷன் எந்த நேரத்துல எப்போ மாறுவான் என்று கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம யாரை நம்ப வேண்டும்? இயேசுவை நம்புகிற பிள்ளைகளாக, இயேசுவின் வழியிலே தேடுகிற பிள்ளையாக, இயேசு விசுவாசிக்கிற பிள்ளையாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். பிள்ளையே, வேதம் மிக தெளிவா சொல்கிறது, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஊழியத்தை வந்த புதுசுல என்னோடு கூட எத்தனையோ பேர் சொன்னாங்க, பிரதர், ஊழியத்துக்கு நான் அது செய்வேன், இது செய்வேன், ஊழியத்துல நான் தாங்குவேன்னு சொன்னாங்க. சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு என் ஊழியத்துல யாருமே இல்லைங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சாட்சி. கர்த்தருக்கு தெரியும். பிள்ளையே, இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறது என் தேவனை மட்டும் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இன்னைக்கு நீங்க அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஒரு நாளும் உங்களை அவர் கைவிட மாட்டார். அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்று பைபிள் ரொம்ப அருமையா போதித்துக் கொண்டிருக்கிறது. தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, கீழே விழுந்தது சரித்திரமே இல்லை. இயேசு வழியில் நடக்கிற பிள்ளையாக நீங்க மாறுவீங்க, மனம் திரும்புங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.